அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. உலகத்தில் அதிகமான இயற்கை அனர்த்தங்கள் தற்பொழுது அடிக்கடி நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக எடுத்துக்கொண்டால் சூறாவளி, பூமி அதிர்ச்சி, சுனாமி, வெள்ளப்பெருக்கு போன்றவை இப்போ காலம் செல்ல செல்ல அதிகரிக்க ஆரம்பித்து விட்டன. ஒரு காலம் இருந்தது, வருடத்திற்கு 2 தடவை, வருடத்திற்கு ஒரு தடவைத்தான் இப்படியாப்பட்ட அசம்பாவிதங்கள், இயற்கை அனர்த்தங்கள் நடப்பதுண்டு. ஆனால் தற்பொழுது ஒவ்வொரு நாளும் நியூஸ்களில் நாங்கள் கேள்விப்படுறோம், இந்த இடத்துல பூமி அதிர்ச்சி, இந்த இடத்துல சூறாவளி என்பதாக ஒவ்வொரு நாளும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு என்ன காரணம்? அறிவியல் கண்ணோட்டத்திலே பார்த்தால் உலகத்துடைய சீதோஷண நிலைகள் மாறுவதின் காரணமாக பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தட்டுகளில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுவதனால் பூமி எதிர்ச்சிகள் ஏற்படுது, சூறாவளி ஏற்படுது என்று கருத்துக்களை சொல்வார்கள். எது எப்படி இருந்தாலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே ஆச்சரியமான ஒரு விடயத்தை சொன்னார்கள். அது என்ன? ஒரே ஹதீஸில் 15 விடயங்கள், முக்கியமான 15 பாவங்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். இது நடந்தால், இந்த 15 பாவங்கள் உலகத்திலே நடைபெற்றால் இயற்கை அனர்த்தங்கள் அதிகரிக்கும், சூறாவளி உண்டாகும், நிலநடுக்கங்கள் உண்டாகும், பூமி சுழிவாங்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். திர்மிதி ஷரீஃப்ல வரக்கூடிய 2211வது ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸில் இந்த 15 காரணங்களை சொன்னார்கள். இந்த 15 பாவங்களை விட்டு அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் ஆக்கியருள்வானாக. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணம் என்ன, பாவம் என்ன தெரியுமா? இதத்துஹிதல் ஃபைஉ திவலன், யுத்தத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற வெற்றி பொருட்கள். ஃபை என்பதை கொண்டு இந்த ஹதீஸிலே நாட்டம், கனிமத், யுத்தத்திலிருந்து கிடைக்கப்பட்ட வெற்றி பொருட்கள், இது பொது உடைமையாக்கப்பட்டு விட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் யுத்தத்தில் கிடைத்த வெற்றி பொருட்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவருடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுத்தார்கள். சிலர் வாகனங்களுடன் வந்தால் அவருக்கு பங்குகள் அதிகரித்து கொடுக்கப்படும். சிலர் காலாட்படையிலே வாகனங்கள் எதுவும் இல்லாமல் வந்தால் அவருக்கு ஒரு பங்கு கொடுக்கப்படும். இப்படி ஒவ்வொருவருடைய நிலைமைக்கேற்ற அந்த கனிமத் பொருட்கள் பிரித்து கொடுக்கப்படும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை. ஆனால் ஒரு காலம் வரும், இந்த கனிமத் பொருட்கள் பொது உடைமையாக்கப்படும். அதாவது சில உலமாக்களுடைய கருத்து, மார்க்க அறிஞர்கள் கூறுறாங்க, எல்லோருக்கும் சரிசமமாக பங்கு வைத்து கொடுக்கப்படும். இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது, யுத்தத்திலே கலந்த ஏழைகளுக்கு குறைவான பங்கும், வசதியுள்ளவர்கள் பணக்காரர்களுக்கு அதிகமான பங்கும் கொடுக்கப்படும். மூன்றாவது ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, இஸ்லாத்தில் யார் யாருக்கு எந்தெந்த பங்குகள் கொடுக்கப்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதிலே திடக்குறைச்சல் செய்யப்படும். இப்படி நடந்தால், இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் அமானத்து மக்னமன், யாராவது ஒருவர் அமானித பொருட்களை இன்னொருவரிடத்திலே கொண்டு போய் இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் அவர் அதை தனக்கு கிடைத்த வெற்றி பொருளாக எடுத்துக்கொள்வார். அமானிதத்தை பேண மாட்டார், தன்னுடைய செலவுக்காக வேண்டி அதை பயன்படுத்துவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று அதிகமாக நடக்கிறது. சிலர் வெளி தேவைக்காக வேண்டி போறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய நகை பணத்தை எல்லாம் நம்பிக்கையாக இன்னொரு இடத்திலே கொடுத்து விட்டு செல்கிறார்கள். வந்து கேட்கும் பொழுதே நான் எடுக்கவே இல்லை என்று அவர்கள் தைரியமாக சொல்லக்கூடிய காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி சாத்தியம் கண்ணியமானவர்களே? எடுத்த பொருளை நாங்கள் எடுக்கவே இல்லை, உங்களிடத்திலிருந்து ₹1 கூட பெறவில்லை, எடுத்ததற்கு என்ன ஆதாரம் என்றெல்லாம் கேட்டு இவருடைய முழு பணத்தையும் சுருட்டிக் கொள்கிறார்கள். இப்படி நடந்தால், மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? ஜகாத்து மக்ரமன், ஜகாத் தெண்ட பணமாக ஆக்கப்பட்டு விட்டால், அப்படின்னு சொன்னால் வசதி படைத்தவர்கள் 100ல் 2.5% ஜகாத் பணம் கொடுக்க வேண்டும். ஜகாத் கொடுக்கும் பொழுது உள்ளத்தால் அவர் சந்தோஷமடைந்த நிலையில் அவர் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு காலம் வரும், நல்ல வசதியுடன் இருப்பார், ஜகாத்தை வசூலிப்பதற்கு யாராவது வந்தால் விருப்பம் இல்லாமல், எப்படி தெண்ட பணத்தை ஒரு குற்றம் செய்துவிட்டால் அந்த குற்றத்துக்காக ஃபைன் அடிக்கப்பட்டால் அந்த பணத்தை விருப்பம் இல்லாமல் நாங்கள் கொடுப்போமோ, இது போல ஜகாத்துடைய பணம், இவர் மீது கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை கொடுக்கும் பொழுதும் மனது விருப்பம் இல்லாமல் தெண்ட பணத்தை கொடுப்பது போல் இவர் கொடுப்பார். இப்படியாப்பட்ட
வழிபடப்பட்ட காலம் வந்தால். நான்காவது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ துஅல்லிம லிகைரித்தீன், மார்க்கம் அல்லாத நோக்கத்திற்காக வேண்டி மார்க்கம் கற்றுக்கொள்ளப்படும், மார்க்கத்தை மார்க்க அறிஞர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோக்கம் பிழையாக இருக்கும், உலக ஆதாயங்களுக்காக வேண்டி இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஐந்தாவது விடயமாக சொன்னது அதாஅ ரஜுல் இம்ரஅதஹு, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு முழுமையாக கட்டுப்படுவான். கண்ணியமானவர்களே, மனைவியுடைய பேச்சை இஸ்லாம் கேட்க சொல்கிறது, அவர்களுடைய ஆலோசனையை இஸ்லாம் எடுக்க சொல்கிறது. நன்றாக இதை விளங்கிக் கொள்ள வேண்டும், தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. அதாஅ ரஜுல் இம்ரஅதஹு, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு வழிபடுவான் என்று சொன்னால் மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, முக்கியமாக பாவமான காரியங்கள்ல மனைவி ஒரு பாவத்தை செய்ய சொன்னால் கணவன் அதை செய்யக்கூடாது. மனைவிக்கு கணவன் நல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டும், இது கூடாது என்று கணவன் சொல்ல வேண்டும். ஆனால் மனைவியுடைய பேச்சை கேட்டு பாவமான காரியங்களிலே வழிபட்டு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான விடயமாக ஆறாவது விடயமாக சொன்னார்கள், வஅக்க உம்மஹு, தன்னுடைய தாயை நோவினை படுத்துவான் என்று சொன்னார்கள். இன்று எத்தனை இடங்களில் நடக்கிறது கண்ணியமானவர்களே, தாய் வயோதிபத்தை அடைந்து விட்டால் அந்த தாயை கொடுமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாய்க்கு பணிவிடை செய்ய சொல்லி இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமான ஒரு விடயமாக குர்ஆனிலே பல இடங்களில் இதை சொல்கிறான், தாய்க்கு பணிவிடை செய்யும்படி. ஆனால் இன்று வயோதிபத்தை அடைந்து விட்டால் தாய்க்கு கண்டமாறு நாங்கள் ஏசுகிறோம், பதுவா செய்கிறோம், சிலர் கையோங்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு தவறு கண்ணியமானவர்களே. நபி அவர்கள் இதை வகைப்படுத்தினார்கள். ஏழாவது அடையாளமாக நபி அவங்க சொன்னாங்க, அதுனா சதீகஹு, தன்னுடைய நண்பர்களை இவன் நெருக்கமாக்கிக் கொண்டு, வஅக்ஸா அபாஹு, எட்டாவது அடையாளமாக நபி அவங்க சொன்னாங்க, தன்னுடைய தந்தையை இவன் தூரமாக்கி விடுவான். நண்பர்களுக்கு முதலிடம் கொடுப்பான், முன்னுரிமை கொடுக்கப்படும். வீட்டுக்கு நண்பர்கள் வந்தால் தந்தையை கூவி அழைத்து, என்னுடைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், ஏதாவது வாங்கி கொண்டு வாருங்கள், ஏதாவது இவர்களுக்கு செய்யுங்கள் என்று வேலைக்காரர்களை போல் தந்தைகளை பிள்ளைகள் பாவிப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதெல்லாம் சர்வ சாதாரணமாக இந்த காலத்திலே நடக்கிறது. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் கண்ணியமானவர்களே. நபி அவர்கள் வகைப்படுத்தினால் அது பயங்கரமான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். அடுத்து ஒன்பதாவதாக நபி அவங்க சொன்னாங்க, வதஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகளிலே பள்ளி வாயில்களிலே சத்தங்கள் வெளியாகும், உயரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று மஸ்ஜிதுகளை எடுத்துக்கொண்டால் கண்ணியமானவர்களே, இன்று எத்தனை பேர் தங்களுடைய அந்த அவதூறுகளை மஸ்ஜிதில் வந்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதாக இருந்தாலும் சரி, கோல் சொல்வதாக இருந்தாலும் சரி, வியாபார விடயமாக இருந்தாலும் மஸ்ஜிதுக்குள்ளால் வந்து தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று நிர்வாக சபை தேர்தல் என்ற பெயரிலே மஸ்ஜிதுகளிலே அடிப்புடிகள் வருகிறது, சண்டைகள் வருகின்றன. சில இடங்களிலே வெட்டுக்குத்து கூட நடந்திருக்கிறது இந்த நிர்வாக சபை தேர்வுடைய சந்தர்ப்பத்திலே. இந்த அளவுக்கு மஸ்ஜிதுகள் அமைதியின்மை ஏற்படும், மஸ்ஜிதுகளிலே மக்களுடைய சப்தங்கள் அதிகரிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததாக பத்தாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வசாதல் கபீலத ஃபாஸிகுஹும், கூட்டத்துடைய ஒரு கோத்திரத்தாருடைய தலைவன் அந்த கோத்திரத்துடைய பாவியாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கூட்டத்தில் நல்லவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு யார் பாவியாக இருக்கிறாரோ அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கப்படும். இன்று இது கண்கூடாக நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, வஸஈமுல் கௌமி அர்தலுஹும், 11வது அடையாளமாக நபி அவங்க சொன்னாங்க, கூட்டத்துடைய முக்கியஸ்தர்கள் கூட்டத்திலே மிகவும் மோசமானவர்கள் என்று இழிவானவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவங்க சொன்னாங்க. இன்று நடக்கிறதா இல்லையா? கூட்டத்தில் ஒரு ஊரில் யார் மோசமானவராக, வட்டியுடன் தொடர்பு பட்டவர், மற்ற பாவங்களுடன் சம்பந்தப்பட்டவர், பேங்க் லோனுடன் சம்பந்தப்பட்டவருக்கு ஊரிலே முதலிடம் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்தான் ஊருடைய நிர்வாக தலைவராக கூட இருக்கிறார். இது நடக்கும் என்று நபி அவங்க சொன்னாங்க. இன்று கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. 12வது அடையாளமாக நபி அவங்க சொன்னாங்க, உக்ரிமர் ரஜுல் மகாஃபத ஷர்ரிஹி, ஒரு மனிதனுடைய தீங்கை பயந்து அவனை கண்ணியப்படுத்தப்படும். அவனுக்கு மக்கள் கண்ணியம் செலுத்த ஆரம்பிப்பார்கள். கண்ணியம் செலுத்தாவிட்டால் அவன் மூலமாக எமக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று பயந்து என்ன செய்வார்கள்? ஊரிலே அவர் மினிஸ்டராக இருப்பார் அல்லது அரசியல்வாதியாக இருப்பார், இவர் பாவம் செய்யக்கூடியவர், கெட்டவர் என்ற மக்களுக்கு தெரியும். ஆனால் ஏதாவது ஃபங்க்ஷனாக இருந்தால் இவரைத்தான் முதலிலே அழைப்பார்கள். காரணம் என்ன? அழைக்காவிட்டால் அவர் மூலமாக எமக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து இப்படியாப்பட்டவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். இதை நபி அவர்கள்
அடையாளப்படுத்தினார்கள். 13வது அடையாளமாக நபி அவங்க வகைப்படுத்தினார்கள், வதஹரத்தில் கைனாத்து வல் மகாசிஃப், உலகத்திலே பெண் பாடகிகளும் இசை கருவிகளும் தோன்றும் என்று நபி அவங்க சொன்னாங்க. இன்று இது நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. இன்று ஃபீமேல் சிங்கர் என்ற பெயரில் எத்தனை பேர் தோன்றிவிட்டார்கள். இதற்காக வேண்டி தேர்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன, இதற்காக அவார்டுகளும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உலகத்திலே பெண் பாடகிகள் அதிகரித்து விட்டார்கள். இதே போல மியூசிக் கருவிகளும் நாளுக்கு நாள் புதிய புதிய வடிவத்திலே டிசைனிலே வந்து கொண்டிருக்கிறது. இது மிக முக்கியமான விடயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். 14வது அடையாளமாக நபி அவங்க சொன்னாங்க, வஷுரிபத்துல் ஹுமூர், உலகத்திலே மதுக்கள் அதிகமாக குடிக்கப்படும். மதுச்சாலைகள், மதுவை விரும்பக்கூடியவர்கள் உலகத்திலே அதிகமாகி விடுவார்கள். புதிய புதிய பேரில் எந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் சரி, அதை வாங்குவதற்கு இன்று பெரும் ஒரு கூட்டமே இருக்கிறது கண்ணியமானவர்களே. ஆண்களையும் தாண்டி இன்று பெண்களும் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கூறப்போனால் சவுதி அரேபியாவுடைய ரியாதிலும் இப்படியாப்பட்ட மதுச்சாலைகள் திறக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் வேறு என்ன சொல்ல வேண்டும் கண்ணியமானவர்களே. 15வது அடையாளமாக நபி அவங்க சொன்னாங்க, வல்லானு ஆகிர ஹாதிஹில் உம்மா அவ்வலஹா, இந்த சமுதாயத்திலே கடைசியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்துடைய ஆரம்பமானவர்களை சபிப்பார்கள், தூற்றுவார்கள் என்று சொன்னார்கள். இதற்கு அல்லாமா தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், பெரியார்கள் எல்லாம் எத்தனையோ நல்ல அமல்களை செய்வார்கள். இந்த காலத்திலே இந்த ஜெனரேஷனிலே இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள், அவைகள் எல்லாம் எமக்கு செய்ய முடியாது, அவைகளை செய்வதனால் எமக்கு என்ன பிரயோஜனம் என்று மார்க்கத்திலே சொல்லப்பட்ட பல விடயங்களை புறக்கணிப்பார்கள். புறக்கணிப்பது மட்டுமல்லாமல் இஸ்லாத்திலே இதெல்லாம் இல்லையே, நாங்கள் நியூ ஜெனரேஷனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒட்டக காலத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள் எப்படி இந்த நவீன விஞ்ஞான காலத்திலே செய்வது என்றெல்லாம் அகங்காரத்துடன் சொல்வார்கள். இன்று எத்தனையோ பேர் மார்க்கத்தை விளங்காதவர்கள், சொல்ல போனால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை கூட மறுக்கக்கூடியவர்கள் இன்று நம்முடைய சமுதாயத்திலே முஸ்லிம்களில் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் யாரும் கிடையாது, அப்படியெல்லாம் வருவதற்கு சாத்தியமே கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் தஜ்ஜாலை நம்பாதவர்கள் கூட நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். கேட்டால் இதெல்லாம் கட்டுக்கதை, குர்ஆனிலே இதெல்லாம் சொல்லப்படவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே. இதைத்தான் நபி அவர்கள் வகைப்படுத்தினார்கள். சஹாபாக்களை ஏசக்கூடிய ஒரு கூட்டத்தார் இந்த உலகத்தில் உருவாகிவிட்டால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் என்று இந்த 15 அடையாளங்களை நபி அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த 15 விடயங்கள் நடந்தால் இதனுடைய முடிவு எவ்வாறு இருக்கும், உலகத்திலே எப்படியாப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபல்யர்தகிபு இந்த ذلك ரீஹன் ஹம்ரா, சூரா வலியை எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 15 பாவங்கள் உலகத்திலே நடக்கும் பொழுது சூறாவளி எதிர்பாருங்கள். வஸல்ஸலா, இரண்டாவது சொன்னார்கள் நிலநடுக்கம், பூமி எதிர்ச்சிகளை எதிர்பாருங்கள். வஹஸ்ஃபன் வமஸ்ஹன் வகத்ஃபா, நபி அவங்க சொன்னாங்க பூமிக்குள்ளால் இடங்கள் சுழிவாங்கப்படும், மக்கள் சுழிவாங்கப்படுவார்கள். அடுத்தது நபி அவங்க சொன்னாங்க உருமாற்றம் உலகத்திலே ஏற்படும், மனிதர்கள் மிருகங்களைப் போல் உருமாற்றம் செய்யப்படுவார்கள். அடுத்ததாக நபி அவங்க சொன்னாங்க வானத்திலிருந்து கல்மாரி பொழியப்படும், வானத்திலிருந்து வேதனைகள் இறங்கும் என்று நபி அவங்க சொன்னாங்க. இன்று எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. இந்த அடையாளங்கள், இந்த இயற்கை அனர்த்தங்கள் எங்கேயாவது நடந்தால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த 15 பாவங்களில் ஏதாவது ஒன்று அந்த பிரதேசத்திலே நடந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கி இருக்கிறது என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே. உருமாற்றம் என்ற நேரத்திலே முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள், ஐலா வாசிகள் நபி அல்லாஹ்வுடைய அந்த ஆர்டரை மறுத்ததின் காரணமாக அல்லாஹ் மீன் பிடிக்க வேண்டாம் என்று சனிக்கிழமை போகக்கூடாது என்று சொல்லியிருந்தான். ஆனால் அவர்கள் அதையும் மீறி சென்றார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை குரங்குகளாக மாற்றினான். குர்ஆனிலே அல்லாஹ் சூரா பக்ரா, அராஃப் போன்ற அத்தியாயங்களில் இதை பற்றி தெளிவாக கூறுகிறான். ஆனால் இந்த காலத்தில் இந்த உருமாற்றம் என்ற விடயத்திற்கு மார்க்க அறிஞர்கள் 2 கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள். முதலாவது, உண்மையிலேயே அவர் மிருகங்களாக வேறு தோற்றத்திலே மாற்றப்படுவார், அல்லது அல்லாஹ் அவருடைய முகத்தை மனிதனுடைய ரூபத்தில் தான் வைத்திருப்பான், ஆனால் அவருடைய உள்ளத்திலே மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். மிருகங்களுடைய குணம், பன்றியுடைய குணம், நாயுடைய குணம் அவருடைய குணமாக மாறிவிடும் என்றும் மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். இன்று இது நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், ஒரு மணிக்கோர்வையை அறுத்து விட்டால் அந்த மணிக்கள் வேகமாக எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக விழுமோ, இதே போல இந்த எல்லா அடையாளங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வேகமாக நடக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட பாவங்களை விட்டு எங்களையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய
அவர்களுடைய சந்ததியினரையும் பூரா உலக முஸ்லிம்களை பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.